நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. சாரமழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தே நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பூவாய் நீ குறுக. டேய் கவின், என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? பேச மாட்டியா? நான் இனிமே அழமாட்டேன். ஏன்னா என் கவின் என் பக்கத்தில். அதாவது நீ ஒரு சிலை தான், இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் உன் உருவம் மாதிரி நீ என் பக்கத்தில் இருக்கும் போது நான் எதுக்கு அழணும்? நான் அழமாட்டேன். எனக்கு தெரியும் கவின், நீ என்னை ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்டா. ஏன்னா நம்மளோட லவ் எப்படி, நீ என்கிட்ட சொல்லிட்டு போன வார்த்தை எப்படி அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ சொல்லிட்டு போன வார்த்தையில் உண்மை இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் நீ ஏர்போர்ட்டை விட்டு என்னை கடைசி ஒரு பார்வை பார்த்த தெரியுமா? அந்த பார்வையிலே தெரிஞ்சது நீ திரும்ப வருவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன அந்த பார்வை என்னை நீ கடைசியாக பார்த்த பார்வையாக இருக்கலாம், ஆனால் நீ காத்துரு, உனக்காக நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஏன்னா காதலில் கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும். சந்தோஷத்தை ஏற்றுக்க தெரிஞ்ச மனசுக்கு கஷ்டத்தை ஏற்றுக்க முடியாதா? கஷ்டம்னா ஏன் அளவுக்கு எந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கஷ்டம் கூட எனக்கு சுகமாக தான் இருக்குது. ஏன்னா உனக்காக கஷ்டப்படுறேன்ல, அதனால். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கன்சீவாக இருக்கும்போது இதை என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் ஏதாகும்னு நான் எவ்வளவோ நாள் பயந்துருக்கேன். நானே தங்கச்சி எவ்வளவோ திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது என் அம்மாவே ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீ இல்லாமல் போயிட்ட. ஆனால் நீ வருவ, எனக்கு தெரியும். இதே மாதிரி கண்டிப்பாக நேரில் வருவ, வந்து என் பக்கத்தில் இருந்து நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்பேன். சரிதான்? எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போல்லாம் உன்ன மாதிரியே உன் பாப்பா ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறா, எட்டி எட்டி உதைக்கிறா. ஆனால் இந்த மூமெண்ட்டெல்லாம் நீ வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் பார்த்தியா, நீ இல்லை. ஆனால் நீ எங்கேயும் இருக்க, எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ வருவ. அந்த நாளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்பேன். அக்கா சஞ்சு, சஞ்சு வா. கல்யா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா உனக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன் பாரு, என் கவின் கூட தான் பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் பேசுறேன், அவன் பேச மாட்டேங்கிறான். அதனால அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சஞ்சு, அது ஒரு சிலை, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏ சஞ்சு, எதுக்கு அழுகுற? நான் உனக்கு புரியறதுக்காண்டி தான் சொன்னேன், உன்னை அள வைக்கணும்னு சொல்லல. இல்லை கல்யா, நீ எப்படி சொல்லியிருந்தாலும் இது ஒரு சிலை தானே. என் கவின் ஒன்றும் இல்லையே. இருந்தாலும் இந்த சிலை கூடையாது நான் பேசுகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நேரம் வரைக்கும் இவனை நான் சிலையா நினைக்கல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இது சிலைனே நான் உணர்றேன். அது வரைக்கும் என் கவினே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. ஏ சஞ்சு, நல்லா தானே இருந்த, இப்போ எதுக்கு திடீர்னு அழுகுற? இல்லடி ஒன்றும். சரி இந்தா ஜூஸ் குடி. வேண்டாம், வேணான்னு சொன்னா அவ்வளவுதான்டி. வேணாம். என்னடி அழுதுதானே இருந்த, இன்னும் திடீர்னு முறைக்கிற? ஏய் சஞ்சு, என்னாச்சு? என்ன இப்படி முறைக்கிற? நான் எதுக்கு முறைக்கிறேன்னு உனக்கு தெரியலையோ? என் புருஷன் மடி மேல ஏறி உட்கார்ந்திருக்க. என்னடி நான் திட்டிட்டு இருக்கேன்ல, மறுபடியும் அங்கே உட்கார்ந்திருக்க. அது என் புருஷன், இறங்கு. உங்க புருஷன்? ஏன் சஞ்சு, ஒரு சலம் மடி மேல கூட உட்காரதுக்கு எனக்கு உரிமை இல்லையாடி? ஏய், நான் அவ்வளோ குழந்தையாடி. என்னடி, சிலையா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் சரி என் புருஷன் எனக்கு மட்டும்தான். நீ தள்ளு, நீ இறங்கு முதல்ல. ஏன் கீழே இருந்து கொடுத்தா நான் வாங்க மாட்டேனோ? மடி மேல ஏறி உட்கார்ந்து கொடுப்பீங்களோ? அம்மா, உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். நான் என்னமோ ஆட்டை போட்டு போற மாதிரியே பேசுறேன். அப்படியே ஆட்டை போட்டுட்டாலும் இனிமே உலகத்திலே இல்லாத புருஷனை கட்டி வச்சிருக்கா. பண்ணது திருட்டு கல்யாணம், இதெல்லாம் அவளுக்கு வியாக்கியானம் வேற. மூஞ்சில குத்துன்னு நினைச்சுக்க. ஜூஸ் வாங்கி குடி. ஆமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். வேற யாருக்கு? திருட்டு கல்யாணமா இருந்தாலும் கல்யாணம் தான். நீ முதல்ல இறங்கு. என் புருஷன் பக்கத்துல நான் மட்டும் தான் உட்காரணும். அது சிலைதான் இருந்தாலும் அது என் புருஷன். நீ இறங்கு. முடியாது, இறங்க முடியாது. என்ன பண்ணுவ? அகல்யா, இப்ப நீ இறங்கல நான் அப்புறம் சண்டை போடுவேன். என்னை பத்தி ஒரு நல்லாவே தெரியும்ல. எனக்கு எந்த பொருள் சொந்தமா இருக்கோ அந்த பொருள் மேல யார் ஆசைப்பட்டா எனக்கு கோவம்னு உன்கிட்ட சொல்லி
சொல்லியிருக்க. நீ இது வரைக்கும் எல்லாத்துலயுமே நீ என்கிட்ட வம்பிழுத்து இருக்க. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது என் புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ எங்க சொந்தம் எனக்கு சொந்தமான பொருள் நீ கை வச்சினா நல்லா இருக்காது. இது சிலையா இருந்தாலும் அது என் புருஷன். நீ முதல்ல இறங்கு. இது வரை உடன்பிறப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சரி ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சரி இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சொன்ன பத்தியா உனக்கு சொந்தமான பொருள் நான் தொடக்கூடாதுன்னு. நான் தொடுவண்டி. உனக்கு என்ன பொருள் இந்த வீட்ல வாங்கி கொடுத்தாலும் சரி அது எல்லாத்துலயும் பங்கு கேக்குறதுல அப்ப உன் புருஷனி எனக்கு பங்கு வேணும். இது என் புருஷன் பங்கு வேணுமா? ஏய் நீ ரொம்ப தப்பா பேசுற. நீ முதல்ல இறங்கிட்டு அம்மா கூப்பிடுற. அம்மா ஆமா கூப்பிடு. நீ அம்மாவையும் கூப்பிடு ஆட்டுக்குட்டியும் கூப்பிடு. மாமா மாம்சே மாம்சே கொஞ்சம் பாருங்க மாம்சே. குழந்தைய மாம்சே எப்ப பாரு 24 மணி நேரமும் பொண்டாட்டியே பாக்குறதா. நீ கொஞ்சம் திரும்பிய மாம்சே. மாம்சே இந்த ஆள் திரும்ப மாட்டான். நம்மளே திருப்பி வைப்போம். யோ மாம்சே உனக்கு ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க. என்ன நீ உசுரோட திரும்பி வந்ததுக்கப்புறம் என் அக்காவை டைவர்ஸ் பண்ணுற என்ன கரெக்ட் பண்ணுற? ஏற்கனவே கரெக்டாக தான் இருக்கேன். என்ன நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை வாழலாம் மாம்சே. என் அக்கா சரியான மொக்க. அவன் உனக்கு வேணாம் மாம்சே. நான் இருக்கேன். நீ பாரு சும்மா அப்படி பப்பாளி தோல் மாதிரி எவ்வளோ அழகா இருக்க. ஆனால் அவளை பத்தியா சும்மா கிழிஞ்சு போன தவளையாட்ட வாயை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கா பாரு. அவன் உனக்கு வேணாம். அவன் உன் லைஃபுக்கு செட் ஆக மாட்டான் மாம்சே. நீ அதை பத்தி பேச வேணாம். என் புருஷனுக்கு தெரியும் நான் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீ கையேறி அம்மா. ஆமா ஆமா உங்க புருஷனுக்கு தெரியும். உங்க புருஷனுக்கு தெரிஞ்சனால தான் என் பக்கத்துல திரும்பி உட்கார்ந்திருக்காரா. கவின் நீ நடி திரும்பி இருப்ப. நீங்க அப்படி திரும்பிட்டா நாங்க எப்படி திரும்ப மாட்டோமா? மாம்சே ஐ லவ் யூ. அந்த சைடு திரும்பாதீங்க. கவின் என்ன பண்றாடி இவங்க 2 பேரும்? என்ன இவ எதுக்குமே மாடியில உட்காந்துருக்கா? என்ன நடக்குதுங்க? மாம்சே நான் உனக்கு சொல்லவா? ஐ லவ் யூ மாம்சே. இவ மெண்டலா இல்ல அவ மெண்டலா? என்ன லூசு மாதிரி அந்த சிலைக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஓ கடவுளே என்ன நடக்குதுங்க? மாம்ஸ் யா பாபா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் மடி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு மாமா ஏமாட்டு உட்காந்துருக்கு ஐ லவ் யூங்கற என்ன? நல்லா கேளுமா நல்லா கேளு. நான் இந்த சிலைக்கிட்ட உட்கார்ந்து கவின் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஜூஸ் கொடுக்க வர மாதிரியே கவின் மடி மேல ஏறி உட்கார்ந்துட்டாமா. கேட்டா என் மாமாவை நான் தான் வச்சுப்பேன் உனக்கு தர மாட்டேன்னு சொல்றாமா. என்ன கேளுமா. வாடு சரியான வாடு இல்ல சேட்டை வர பண்ணிட்டு அவளை தூக்கி பழி போடுறது அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இறங்கடி இருமா கொஞ்ச நேரம் மாமாக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு வரேன். கிஸ்ஸா? ஆமாடி ஒரே ஒரு கிஸ் தாண்டி. சிலைக்கிட்ட தானே கொடுக்குறேன். உன் புருஷனுக்கா கொடுக்குறேன். ப்ளீஸ் சஞ்சு ப்ளீஸ். அறிவு கட்டவளே அது சேலடி 2 பேரும் இப்படி போட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அந்த பையன் மட்டும் உண்மையா வந்தான்னு வச்சுக்க அத்தாடி உங்க 2 பேத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடா படப்பா அது மட்டும் தெரியும். இல்ல மாப்பிள்ள இல்ல. இவளை ஃபர்ஸ்ட் இறங்க சொல்லாது. சிலையா இருந்தாலும் அது என் புருஷன். இறங்க சொல்லுமா. 2 பேரும் அடி வாங்க போறீங்க. ஏய் வாளே இறங்கு. முளைச்சு 3 இலை கூட விடல அதுக்குள்ள உங்களுக்கு ஐ லவ் யூ கேக்குது கிஸ் கேக்குது. ஏண்டி அது சிலை என்ன? ஒரு சிலைக்கே இந்த பாடுனா அந்த மனுஷன் உண்மையா இருந்தா ஐயோ அவர் நிலைமையை நினைக்கும் போது எனக்கே பக்கு பக்குங்க. அது சிலையா இருந்தாலும் மாமானா மச்சினிக்கு ஒரு தண்ணி ஃபீல்மா. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. அவளே எட்டந்த விளக்கமாற மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத அடங்குவா போல. ஏடே விளக்கமாற வாயாடி எம்பட கொழுப்பு பாரு. நான் தாண்டி நினைச்சிட்டு இருக்கணும் உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. ஆனா எல்லாமே தெரியுது. பின்ன உன்ன மாதிரி 90s இருப்பேன் நினைச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. செருப்பு பிஞ்சு போயிடும். இஞ்சா தச்சுக்கமா. மாம்சே அக்கா இங்க வெளிய போல. அப்போ ஒரு சிக்னல் விட்டு கொடுங்க. நீங்க செலவே தெரியும். இருந்தாலும் வந்து எட்டி பாப்பேன். தடியா இருந்தீனா அப்புறம் நம்ம ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மாம்சே. வெளிய செத்துற ஓடி போயிரு. ஒரே ஏதா கிறுக்கு பிடிச்சறாம அது சிலை என்ன? நீ போமா. சிலையா இருந்தாலும் இது என் கவின். நீ போமா. சப்பா முடியலடா எப்பா நான் போய் அவளை 2 சாத்தி அத்தை எங்கள் 2 பேர்த்தையும் மன்னிச்சிருங்க அத்தை. உங்களோட கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானது தான். ஏன்னா பெத்த தாய்க்கே தெரியாமல் தன்னோட மகன் கல்யாணம் முடிச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது எனக்கு தெரியும்.
ஆனால் இவர் என் கழுத்தில் தாலி கட்டணும், 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் 2 பேரும் கல்யாணம் பண்ணலை. என் கழுத்தில் தாலி கட்டி ஆக வேண்டிய சூழ்நிலை அதனால் கட்டினார். மற்றபடி உங்களுக்கு இது தெரிஞ்சால் என்ன ஆகும் ஏதாகுன்ற பயம் அவருக்கும் இருந்தது. ஆனால் இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிற எண்ணம் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளுமே இருந்தது அத்தை. ஆனால் காயத்ரியோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அத்தை. அதுவும் தெரிஞ்சு நடக்கலை, ஏதோ தெரியாத்தனமாக தானத்தை வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோம். தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கும் தெரியாமல் பண்ணுற தப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அத்தை. ஆனால் எதையுமே நாங்கள் வேணும்னு செய்யலை. காயத்ரி இப்படி ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு என்னமோ காரணம் நான் தான். அதை சரி பண்ண தான் நான் கார்த்தியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்குமே சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லிட மாட்டேன். சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் தான் காரணமாக இருந்து. உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி. ஏற்கனவே ஒரு தடவை கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆனபோது நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க. அப்போ தான் எல்லாமே தலைகீழ மாறுச்சு. நான் ஒரு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, என்னை வளர்த்தது என் அண்ணன் தான். ஆனால் கார்த்தி வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் தான் என் லைஃப்பில் நான் இருந்தேன். என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் அண்ணன் நல்ல நிலமையில் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுத்த இது எந்த ஒரு பொண்ணும் வெக்கத்தை விட்டு சொல்ல மாட்டா. ஆனால் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை. தாலி மட்டும்தாட்ட என் கழுத்தில் கட்டினாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் சுண்டு விரல் கூட என் மேலே பட்டதில்லை. உங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையவே தொடங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் 2 பேரும் இருக்கோத்த. அம்மா, நான் என் தங்கச்சிக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவள் என் தங்கச்சிங்கிறத தாண்டி எனக்கு ஒரு குழந்தை. ஏன்னா என் அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமா இருந்து அவளை வளர்த்தது நான் தான். அதே மாதிரி தான் அவள் லைஃப்பில் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நான் தான் செய்ய சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் பர்மிஷனும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் உங்கள் பையனையும் அவன் விரும்பினான். ஆனால் அவளுக்கு இந்த லவ்வெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உங்கள் பொண்ணோட இந்த ஒரு நிலைமைக்கு அவள் தான் காரணம். ஆனால் அது எல்லாத்தையும் கூடி சீக்கிரத்துலேயே சரி செஞ்சிடலாம் தான் நினச்சோம். ஆனால் ஒரு குழந்தைய அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் அந்த குழந்தைய அழிக்காமல் காயத்ரி பெற்றுக்க சொன்னோம். வேற ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் சொல்கிறது தாம்மா முடிவு. இல்லைப்பா, அதாவது நீங்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் 3 மாதம் வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்கு புரிய வந்தது. என்னதான் நீங்கள் மனசுக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. என் பையனை கூட விட்டுருங்க, ஆனால் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பொண்ணை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் பொண்ணை பெற்றவங்களோட வலி என்னன்னு தெரியும். அம்மா, அது எங்களுக்கு புரியுதுமா. ஆனால் எல்லாத்துக்குமே சில சமயத்தில் சூழ்நிலைகள் காரணமாக இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். புரியுது, உங்களால் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? ஏற்றுக்கிட்டு தானே ஆக முடியும். நடந்து முடிஞ்ச எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால மாற்ற முடியாதுமா. அதுக்கான சொல்யூஷனை வேணா தேடலாம். அது இப்படி தான் நடந்தது, இதை வந்து வேற மாதிரி நம்ம மாற்றி போடலாம் அப்படின்னு நினச்சா எதுவுமே முடியாது. அப்படி நம்ம பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாமே. இதுதானே வாழ்க்கை. அதுக்கு தாம்மா சொல்கிறேன். அத்தை, ஒருவேளை கார்த்தியை நீங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா என்னையும் அவர் கூடயே கூட்டிகிட்டு போயிருங்க அத்தை. என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது. இவ்வளோ நாள் நான் அவர் கூட தான் இருந்தேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை வாழவே இல்லைத்த. எனக்கு அது கூட வேணாம். எனக்கு என் கார்த்தி என் கூட இருந்தால் போதும். அவனை என் கூட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடாது. முதல்ல மன்னிச்சிருங்கம்மா. அதாவது இந்த மாதிரி விஷயத்த பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதை இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன். ஆனால் நான் சொல்லாமல் இருந்ததுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட காரணம் இருக்குமா. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், இவளை கல்யாணம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. அதாவது கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், உங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னென்னமோ நடந்து இவ கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலையை அடித்து தாலி கட்டிட்டேன். ஆனால் காயத்ரி இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைம்மா. காயத்ரியை நான் சுமக்கினது என்னமோ அவன்தான். இப்போ அவனும் திருந்திட்டான். காயத்ரியும் அவனை ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருக்கா. இப்போ காயத்ரிக்கு குழந்தையும் பிறந்துருச்சுமா. இதுக்கு மேலே நம்ம எந்த விஷயத்த மாற்ற முடியும்? ஆனால் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் மனுஷனா இந்த நிமிஷத்தில் நடமாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவதாம்மா. தங்கச்சிக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமையாச்சோ அதோடையே சுக்குநூறாக உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னை நானே தேத்தன முடியவே முடியல. இவதான் என்ன ஒரு மனுஷனா நிற்க வச்சிருக்காம்மா. அத்தை,
என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நான் காயத்ரிக்கு பண்ணது எவ்வளோ பெரிய துரோகங்கிறது காலப்போக்கில் தான் உணர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன். பிறகு திருந்தினதுக்கு அப்புறமும் காயத்ரி எனக்கு தண்டனையை தான் கொடுக்குறேன். ஆனால் இந்த தண்டனை எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்காக கலையும் காத்தையும் தண்டிச்சிடாதீங்க. அவங்க 2 பேரும் ஒரு ட்ரூ லவ்வர்ஸ். அவங்க 2 பேரும் பிரிச்சிடாதீங்க அத்தை. பாவம், நீ காயத்ரி ஏற்றுக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் காயத்ரி கூட இருந்தாலே எனக்கு போதும் அத்தை. வேற ஒன்றும் வேணாம். எந்திரிப்பா எந்திரி. அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் எல்லாமா இருந்தது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது என்னமோ தப்பு தான். ஆனா உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததும்மா. அதனாலதான் 3 மாசம் வரைக்கும் உங்களை நான் இங்க இருக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயும் நீங்க தண்டிக்கணும்னா என்ன மட்டும் தண்டிங்கம்மா. இவ வேண்டாமா, பாவம்மா, ப்ளீஸ். ஏன்னா நான் இல்லாம இவளால இருக்க முடியாதும்மா. அப்படி ஒரு பழக்கத்துக்கு 2 பேருமே வந்துட்டோம். கல்யாணம் முடிஞ்சதுதாம்மா பேரு. ஆனா இன்ன வரைக்கும் இவ சொன்ன மாதிரி எங்க வாழ்க்கையை நாங்க வாழவே இல்லை. ஏன்னா கல்யாணமே ஒரு தப்பான ஒரு இதுல நடந்துருச்சு. தப்பான இதுலனா சூழ்நிலை காரணமா அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். ஆனா மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட சம்மதத்தோட தான் எல்லாமே நடக்கணும்னு நாங்க 2 பேரும் எங்க வாழ்க்கையை தொடங்கவே இல்லை. ப்ளஸ் இவ படிக்கணும்னு நினைச்சேன். இப்ப படிச்சு முடிக்க போறேன். அம்மா, அண்ணன் ரொம்ப பாவம்மா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணியை கைப்பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? எல்லாருனாலையும் லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா. ஆனால் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ்மா, அண்ணனை தண்டிக்காத, ஏற்றுக்கோமா. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நான் எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் அண்ணன் அப்படி இல்லைம்மா. நான் பண்ண தப்புக்கு அண்ணனும் நம்ம தண்டனை அனுபவிச்சிச்சு. பாவம்மா. தப்பு என்னமோ எங்கள் பையன் மேலே தான். அதுக்காக அவன் பண்ண தப்பை நியாயப்படுத்த விரும்பலை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும்ல, அதில் ஒன்று தான் இதுவும். என் பையன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ அது இங்கே பிரச்சனை இல்லை. தப்பாயிடுச்சு. அது மூலமாக ஒரு குழந்தை வந்துருச்சு. அதுக்காக உங்கள் பொண்ணை நாங்கள் வேண்டாம் வெறுப்பா எங்கேயுமே வெறுத்து ஒதுக்கலை. நாங்களே பார்த்துக்குறோம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் பொண்ணு என் வீட்லேயே இருக்கட்டும். ஆனால் இவங்க 2 பேரையும் தண்டிச்சிடாதீங்க. என் பையன் பண்ண தப்பை சரி செய்யணும் தான் கார்த்தி தம்பியை உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவங்கள தண்டிக்கிறது தப்பு தானே. அதனால் நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவை சொல்ல. என் பையன் என்ன செஞ்சாலும் அதில் நிறையா காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் கல்யாணமும் பண்ணியிருந்திருக்கான். தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையை கொண்டு போகாமல் என்னோட சம்மதத்துக்காக என் பையன் காத்திருந்தான்ல, அங்கே தான் என் பையனோட நல்ல மனசு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது. என்ன ஒரு சம்மதத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த சம்மதத்தை அம்மா உங்கள் 2 பேத்துக்கு இப்போ தர. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இப்போவே தொடங்கணும். அத்தை, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, 100 வருஷத்துக்கு நல்லா இரு. இந்த அம்மா, ஆமாம் கார்த்தி, பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே பெத்த தாய்க்கு சந்தோஷம். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் சந்தோஷம். அதனால் இன்றைக்கே உங்கள் 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்தை அம்மா ஏற்பாடு பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம்மா. மா, நீங்க ஏத்துக்கிட்டதே போதுமா. இதுவே எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா. இதெல்லாம் வாழ்க்கையில அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லம்மா. வேண்டாம். அப்படிலாம் இல்லை, நான் சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இவ்வளோ நாள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கல்ல, இதுக்கு மேலே அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? சீக்கிரமா நீங்களும் ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுத்துருங்க. மா, வேணாம்மா, சொன்னா கேளுங்க. எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்லம்மா. அண்ணா, அதையே அங்கிட்டு திரும்பி சிரிச்சுக்கிட்டே சொல்ற. இங்கிட்டு திரும்பி சொல்லு. உனக்கு விருப்பம் தான். ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஆமாத்த ஏற்பாடு பண்ணிருங்க. மா, வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க. காயத்ரி, வயசுக்கு ஏத்தப்பல பேசு. நான் வாரேன். ஓ, வேண்டாமா? பாத்துருவோம். இன்னைக்கு கொலையர்னு கட். அவனே ஃபர்ஸ்ட் நைட்டே வேணான்னு பல்ல கட்டிட்டு இருக்கியா? இரு இன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்குன்னு நானும் பார்த்தேன். என்ன இப்ப எதுக்கு பல்ல கட்டிட்டு இருக்க? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாங்க. இந்த கையில பால் அதெல்லாம் எடுத்துட்டு வர பழக்கம் இல்லையா? பால் எடுத்துட்டு வரணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னமோ முதல் தடவை ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கிற மாதிரி பால் எடுத்துட்டு வர சொல்ற? ஏற்கனவே அவளோட ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுல, ஆனா அங்க ஒன்றும் நடக்கல, அதனால பால் எடுத்துட்டு வந்தேன். இது செகண்ட் டைம் தானே, ஸோ இதுக்கெல்லாம் பால் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பால் கொடுத்து தான் விட்டாங்க. நான் குடிச்சிட்டு கிளாஸை கிச்சன் ரூம்ல வச்சுட்டேன். ஏய்,
ஃபர்ஸ்ட் நைட்டோட ரூல்ஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை தடவை ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாலும் பால் எடுத்துட்டு வரணும். கொண்டு வந்து புருஷனுக்கு பாதியும் பொண்டாட்டி பாதியும் குடிக்கணும். அந்த பாதியில தான் நம்மளோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க போறோம். இந்த லாஜிக் கூட உனக்கு தெரியலையா? ஓ அப்படி சரி. இப்படி சொன்ன வாய் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ? ம் இல்லை சொல்லுங்க. ஆ இப்பவும் சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு டேய் தள்ளு. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணாம். ஆனா உன்ன மாதிரி கலை வேணும். என் அம்மாவுக்கு சீக்கிரமா கேட்டாங்கல்ல, அதுக்கு. ஆ என்னது ஃபர்ஸ்ட் நைட் வேணாமா ஆனால் என்ன மாதிரி கலை வேணுமா? அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் நைட் எடுக்காமல் உங்களுக்கு உங்கள் கலை வருவாங்க? ஆ என்ன ம் கிறுக்கு பிடிச்சிருச்சா? ரைட்டு தெளிய வச்சிருவோம். ஒரு 100 பெண்கள் உருவாக்கும் போதை உன்னிடம் தானே நான் பருக வேண்டும். அறுவதை தந்த தவறில்லை இங்கு ஏதுமே. நடை தொட்ட போதும் முடிவே ஏன் வேண்டாமே. செல்லமே இரவா பகலா தெரிந்து கொள்வேனுடனே தொட உயிரை புண்ணும் காதல் தீயே இனிய கொடுமை நீயே. செல்லமே இது இரவா பகல் தெரிந்து கொள்வேன் உடனே தொட உயிரை தின்னும் காதல் தீயே இனிய கொடுமை நீயே நீயே. இங்கு சொல்லாத இடம் கூடு குளிரின்றது, மனம் சூடான இடம். தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்குது, சொன்னாலும் கேட்காத உன் குறும்புகள் பிடிக்குது. அணிந்த உடைகளும் நாணமும் விலகி போகிறது. எதுக்கு இடைவெளி என்றுதான் இதயம் கேட்கிறது. கூடுதே என கூடுதே தேகமே அது மூழ்குது. அம்மாடி, அம்மாடி, இறங்கி ஒரு தரம் பார்க்கவா? ஐயோடி, ஐயோடி, மயங்க. ஏற்கனவே வந்த மாதிரி தான் இருக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற ஏஜ்ல போய் டாம் அண்ட் ஜெரி பார்த்துட்டு இருக்கா. கிழிஞ்சிரும் போ. நீ மூடு. மகிழ்ச்சி. உனக்கு எப்படி குத்தணும் நான் சொல்லி தரேன். வலிக்குது, நீ மெதுவா குத்துடி. வலிக்கிறது தான் குத்துறாங்க. வலிக்குதுன்னு சொன்னா பேசாம இரு. நான் என் செடிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி குத்தணும்னு. பேசாம இரு. சோ கடவுளே, என்ன என்னத்த சொல்ல. வலிக்குதுடி. வலிக்குதா? எங்க எங்க என்ன கொஞ்சம் பாரு. ஏமா நல்லா தானே இருந்த, இப்ப ஏன் மூஞ்சி இஞ்சி தண்ணி குரங்காட்டா இருக்கு? இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது என்ன? நான் அடிச்சா மட்டும் தான் உனக்கு வலிக்குமா? நான் ஃபர்ஸ்ட் உன்னை அடிக்கவே இல்ல, லைட்டா தான் உன்னை தொட்டேன். தொட்டதுக்கு உனக்கு வலிக்குதா? என்னது தொட்டியா? அடியே கும்மாங்குத்து குத்திட்டு தொட்டியா? கும்மாங்குத்தா? மவனே உனக்கு லைட்டா தொட்டது உனக்கு கும்மாங்குத்து மாதிரி இருக்கா? அப்ப நான் கும்மாங்குத்து குத்துறேன். நீ என்ன நினைக்காவ? வாடா சண்டை போடுவோம். ஏம்மா தாயே, நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. எனக்கு இப்போ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. ஸோ அதை முடிக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எதுக்கு நான் வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப இங்க எப்படி உட்காந்து செமஸ்டர் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் வா சண்டை போடவா. ஏன் படிப்பு பத்தி நீ பேசாத. நான் படிக்கிறேன் படிக்காம இருக்கேன். ஏன் நான் ஃபெயில் கூட ஆகாத. அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அதனால தேவையில்ல. வா சண்டை போடணும். எனக்கு தெரியாது. இப்ப சண்டை போட்டே ஆகணும். அடியே எனக்கு ஒர்க் இருக்குடி. ஒர்க் இருக்கிற இடத்துல உனக்கு சண்டை போடணுமா? இங்க பாரு, உனக்கு சண்டை போடணும் நைட்டு வா சண்டை போடுவோம். சரியா? நைட்டா? அது என்ன நைட்டு சண்டை போடுறது?
எனக்கு இப்பவே சண்டை போட வேணா பிரீத்தி, சண்டை போடுறங்கிற பேர்ல அடி வாங்கிட்டு உட்காந்து அழுவ இப்பவே சொல்லிட்டேன். காலையில விழுகல அடி வாங்கிட்டு இன்னொரு தடவை சொல்லு. அது அடி வாங்கிட்டு இல்ல 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 நீ சாரி உன்கிட்ட நான் அடி வாங்கிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துருவேன்னு சொல்ல வந்தேன். அது ஒரு ஃப்ளோல மாறிடுச்சு. அது என்ன வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? எங்கிட்ட இந்த தைரியம் உனக்கு வந்துச்சு? சொல்லு, பதில் சொல்லு. நான் என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்? நான் கம்மியா தான் பண்றேன். நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. மேக்கப்ல இருந்து சோறு திங்கறல வரைக்கும். சோறு திங்கிறது மேக்கப் பண்றதா? அப்போ நான் மேக்கப் பண்றது, நான் சோறு திங்கிறது வேற என்ன? நான் Dress வாங்குறது எல்லாத்துக்கும் நீ கணக்கு பார்த்துட்டு இருக்க, அப்படித்தானே? அப்போ நீ சம்பாரிச்சு கொடுக்கிற காசை நான் செலவு பண்ண கூடாது, அப்படித்தானே? நான் அப்படி சொல்ல வரலடி. நான் அதுக்கெல்லாம் எந்த கணக்கும் பார்க்கல. நீ என்ன நான் ஏதாவது ஒண்ணு சொன்ன அப்படி தலையில மாத்தி போட்டு பேசுற. நீ நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நீ நல்லா ஷாப்பிங் பண்ணு, மேக்கப் செட் வாங்கி மேக்கப் போடு. நான் உன்னை எதுவுமே கேட்க போறது. அதுக்கு தானே நீ சம்பாரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. அதை பத்தி எனக்கு என்ன பேச்சு? நீ மூடு, அப்படியே நடிக்காத. என்ன இப்ப சொல்லுற? உன் வாயில இருந்து உண்மை வந்துருச்சு. நீ அப்படியே பேச்ச மழுப்புற. நான் மேக்கப் போடுறது உனக்கு காசு செலவா இருக்கு, நான் சாப்பிடுறது உனக்கு காசு செலவா இருக்கு. வேற என்ன? Dress வாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணா உனக்கு அதுலயே காசு செலவாகுது. அப்ப எதுக்கு நீ சம்பாரிச்சு தர? அப்போ நீ சம்பாரிச்சு கொடுக்கிற காசை நான் செலவே பண்ண கூடாது, பொத்தி பொத்தி வச்சுக்கறணும். அப்படியே எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்துறலாம்னு ஒரு நினைப்பு. அப்படித்தானே உனக்கு? இருடி எதுக்கு எங்க அம்மாவில இருக்கிற? நான் அப்படி சொல்லவே இல்லடி. எங்க அம்மா கிட்ட எதுக்கு நான் காசு கொடுக்க போறேன்? அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நான் எதுக்குடி அவங்க கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்க போறேன்? இங்க பாரு, இது வரைக்கும் சம்பாரிச்சதுல 1 ரூபாய் எனக்கு நான் செலவு பண்ணிருக்கேனா? நீ தான் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்க. யாரு நான் எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ணேன்? அப்ப நீ பார்த்த சொல்லு. அப்போ நீ சம்பாரிச்சு கொடுக்கிற எல்லா காசையும் நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த 1 ரூபாய் கூட செலவு பண்ணல. சாப்பிடுறீல, 3 நேரம் சாப்பிடுறீல, அது யாரோட காசு? உன் காசு தானே? சாப்பாடுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்டி. அதை சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடறதுனடி உழைக்கிறோம். நான் வேற என்னடி செலவு பண்றேன் சொல்லு பார்க்கலாம். 1 ரூபா கூட செலவு பண்றது இல்ல. நான் இப்ப மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் உன்னோட செமஸ்டர் ஃபீஸ் போக மீதி காசு நீ தானே செலவு பண்ற. நான் எங்க காசு செலவு பண்ற சொல்லு பார்க்கலாம். நான் எனக்கான தேவைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பேனா சொல்லு. ஓ அப்படி. அப்போ நீ மாடு மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற காசை பூரா நான் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டே வர்றேன். உனக்காக நான் ஒண்ணு கூட செய்யறது கிடையாது. அப்போ நீ சம்பாதிக்கிற காசை நான் செலவு மட்டும் தான் பண்றேன், சேஃப்டி பண்றது இல்ல, அப்படித்தானே? நீ அப்படித்தான் சொல்ற, அப்படித்தான். யாரு சோதிக்கிறா? அப்போ நான் உனக்கு சோதனையா இருக்கேன், பாரமா இருக்கேன், அதானே? சொல்லு. அப்போ நான் உனக்கு எப்போதுமே பாரமா மட்டும்தான் இருக்கேன். உனக்கு நான் பொண்டாட்டியாவே இல்ல. நீ சம்பாதிக்கிற காசை பூரா நான் செலவு பண்றேன். நான் ஒரு எப்படி சொல்றது, பீத்தச்சிருக்கி, அப்படித்தானே? பீத்தச்சிருக்கியா? பிரீத்தி, அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன தெரியுமா? பிச்சைக்காரிக்கும் மேல ஒரு படி கீழே, அப்படி பிச்சைக்காரியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? அப்போ நான் பிச்சைக்காரி, அப்படித்தானே? நான் என்ன பேசுறாலும் அதுல ஏன்டி சண்டை? நான் என்ன பேசுனாலும் சண்டைக்கு வர பிரீத்தி. அதுல எதையாவது ஒரு காரணம், எப்படி உனக்கு காரணம் கிடைக்குது என்கிட்ட சண்டை போடுறதுக்கு? நான் உன்னை எதுவுமே சொல்லலடி. நீ எதுவுமே சொல்லலைன்னா அப்படாதான் நீ அதுல 1000 சொல்லியிருப்ப. நீ பாரு இப்ப என்னென்னலாம் உன் வாயில இருந்து வந்துச்சுன்னு. இன்னைக்கு தான் தெரியுது உன்னோட உண்மையான இது முகம் என்னன்னு. இது வரைக்கும் என்ன நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஏமாத்தி என் கழுத்தடி தாலி கட்டியிருக்க. இத்தனை வருஷம் என்னோட குடும்பம் நடத்தியிருக்க. ஒரு 2 வருஷம் ஆக போகுது என்ன? அப்ப என்ன நீ ஏமாத்திருக்க இத்தனை நாளா? சரியில்லை, டைவர்ஸ், இப்பவே டைவர்ஸ். முதல்ல அதை வாங்கி கூட நீ பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. அப்ப நான் எப்படா டைவர்ஸ் கொடுப்பேன் நீ காத்துக்கிட்டு இருந்திருக்க. எப்படா இவளை விட்டு போவோன்னு உன் மனசுக்குள்ள இருந்திருக்கு, அப்படித்தானே? உண்மை வருது. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ. உன் மனசுல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிடலாம் போலயே. சரிடா, சரி. நீயா நான் பார்த்தறல. இப்பவே போட்டுக்கு போறேன். இப்பவே நான் பெட்டிஷன் போடுறேன். அடுத்த ஹையரிங்ல உனக்கு எனக்கு டைவர்ஸ்ரா. அதை செய்யடி. உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு நான் பேசாம சன்னியாசம் போயிடலாண்டி. அப்போ என் கூட வாழ்ற வாழ்க்கை உனக்கு சன்னியாசம் போற அளவுக்கு இருக்கு, அப்படித்தானே? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ரொம்ப ஓவரா பண்ற. சரி சரி, இப்படியே இருக்கட்டும். எல்லாம் உங்க அம்மா பக்கத்துல இருக்க தைரியம் தானே? பாக்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. இனிமே உன் கூட நான் பேசவே மாட்டேன்டா. உன் பேச்சன் டு. உன் கூட வந்த சண்டை போட்டே வாழ்க்கை போகும் வீணா. ஹிட்லர் பேத்தியே அதில் ஒண்ணு யூதரில் கொள்ளாதே. லிங்கன் பேரரே
நடக்கவே முடியல